பிணையில் வெளிவந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கலால் கொள்கை முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் விளக்கம் அளிக்க கோரி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை பலமுறை அழைப்பாணை அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து கடந்த மார்ச் 21ஆம் தேதி அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கெஜ்ரிவால் பின்னர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் மே 10ஆம் தேதி கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 7ஆம் கட்ட தேர்தல் நாளான ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து 50 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு பிணையில் வெளிவந்த கெஜ்ரிவால் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வரும் ஜூன் 2ஆம் தேதி காலை கெஜ்ரிவால் சிறை அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டிய நிலையில் தனது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. Delhi's Chief Minister Mr. Arvind Kejriwal has filed for a 7-day extension of his interim bail. As everybody knows, when he was in ED custody, when he was in judicial custody, he lost 7 kgs of weight. This sudden weight loss, unexplained weight loss, is a matter of concern for doctors. Despite being out of custody and under medical supervision, he has not been able to regain that weight again. கடுமையான உடல்நல பாதிப்புகளை மேற்கோள் காட்டியுள்ள கெஜ்ரிவால் 7 கிலோ எடை இழந்துள்ளதை மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிடி ஸ்கேன் உள்ளிட்ட முழு உடல் மருத்துவ பரிசோதனைகளின் அவசியத்தை எடுத்துரைத்துள்ள கெஜ்ரிவால் அதற்கு வசதியாக இடைக்கால ஜாமீனை 7 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று முறையிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.